காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபோன்லேயே எப்படி ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டெப்ஸ்ன்றது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஃபோன்லேயும் நீங்கள் ஆதார்ன்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆதார்ன்ற நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பில் போய் ஒரு சில ப்ரொசீஜர் பண்ணணும். அது என்னென்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த ஆப். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்களா, உங்களோட ஃபேஸு தம்பா அந்த மாதிரி ஃபேஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும். இன்றைக்கி தான் இந்த நம்பர் வச்சுருக்கீங்களா, அந்த நம்பருக்கு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் அது ப்ரைவசி செக்யூரிட்டி கீழே போனீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்டேட் மை ஆதார்னு இருக்கும். அதில் போய்ட்டு மொபைல் நம்பர் அப்டேட்னு கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் அப்டேட் கொடுத்து கரண்ட்டாக நீங்கள் எந்த நியூ நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. அந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அதில் என்ன பண்ணணும், நீங்கள் 75 rupees அமௌண்ட் பே பண்ணணும். ₹5 அமௌண்ட்டு பே பண்ணி 7 daysக்குள்ளே உங்களுக்கு ஆதார் சேஞ்ச் ஆகிடும். இப்போதைக்கு இதில் ஒரு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம், நேம் அப்டேட் பண்ணலாம், இமெயில் அப்டேட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபர்தராக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நியூ இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.